ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, என்னுடைய பாதத்தை தொட்டு ஆசிகளை பெற்ற உனக்கு இனி எல்லா ஆசையும் நிறைவேறும்படி, உன் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கும்படி உனக்கான ஒன்றைதான் உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். இனி எல்லா விஷயமும் என் அருளால உனக்கு வெற்றி மிகுந்ததாக மாறப்போகுது. நீயும் உன் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளையும் சமாளிக்கும் பக்குவத்தை பெற்றுவிட்டாய் என் செல்லமே. உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அல்லவா? இப்போதாவது எந்த சந்தேகத்துக்கும் இடம் கொடுக்காம இந்த சாயப்பா சொல்வதை முழுவதுமாக நம்பு. உன் மனசுல இனி தேவையற்ற எந்த கவலையும் வேண்டாம். உன் வாழ்க்கை பயணத்தை சுகமான, சொகுசான, சந்தோஷமான, நிம்மதியான பயணமாக நான் மாற்றி அமைக்க போறேன். உன் வாழ்க்கையில வருமானம் பெருகி உனக்கான நல்ல வழி உண்டாகும். உன் மன தடுமாற்றங்களை எல்லாம் மாற்றி அமைச்சு நேர்மறை எண்ணத்தோடு நல்லபடியாக நீ ஜெயிக்கும்படி உனக்கான முன்னேற்றத்தை நான் தரப்போறேன். அடுத்தடுத்து உன் வாழ்க்கைய நீ அழகாக வாழும்படி நான் செய்கிறேன். உன் பொருளாதாரமே 2 மடங்காக மாற்றம் பெறும். உன் உழைப்புக்கான, முயற்சிக்கான வெற்றிகளை மிக பெரிய அளவில் நீ பெறும்படி இந்த சாயப்பா செய்ய போறேன் என் செல்லமே. என்னுடைய பொக்கிஷமாக இருக்கக்கூடிய உனக்கு எந்த சந்தேகமும் என் மீது தேவையில்லை. இத்தனை நாளா உன் வாழ்க்கையில இருந்த இருளை எல்லாம் விலக்கி உனக்கான ஒளியை தருவதற்காகவே என்னுடைய பாதத்தை தொட சொன்னேன். கூடிய சீக்கிரமே உன் வீட்டில் மங்கள சத்தம் ஒலிக்க போகுது. நீ மனசு மகிழ்ச்சி கொள்ளும் விதமாக உன் வாழ்க்கைக்கான நல்லதை இந்த சாயப்பாவை நடத்தி முடிப்பேன். நீ எப்போதும் உன் வாழ்க்கையில இருக்கும் பிரச்சனைகளை கண்டு பயப்படாதே. நீ அமைதியாக இருந்தாலே ஓ சார்புல அனைத்தையும் உனக்காக நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லவே. நான் தான் கதின்னு என்னையே நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் மேல நம்பிக்கையோடு தானே என்னை தேடி வந்தாய். ஆனா உனக்கு அவசரமா உடனே நடக்கணும்னு அவசரப்படுற. பொறுமையாக இருந்தா மட்டும்தான் உனக்கு நிறைவான, நிம்மதியான வாழ்க்கையை உன்னால பெற முடியும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாதே. அனைத்தையும் உன் மனம் மகிழக்கூடிய விதமாக நல்ல விஷயங்களாக நான் நடத்தி முடிக்கிறேன். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல பேரு தான் செஞ்சா சரின்னு சொல்ற விஷயத்த அடுத்தவன் செஞ்சா மட்டும் தப்புன்னு சொல்றவங்களா இருக்காங்க. தனக்கு ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம்னு நீதியும் நேர்மையும் நியாயமும் இடம் மாறக்கூடாது. எந்த இடத்துல யாரு தப்பு செஞ்சாலும் தப்பு தான். தனக்கு பிடிக்காதவனே ஒரு விஷயத்த சரியா செஞ்சாலும் அது சரிதான்னு பாராட்டக்கூடிய பிள்ளையாக நீரு. நீ நல்லா வாழ்ந்தினா உன்னை பார்த்து 10 பேர் பொறாமப்படுவாங்க. அதுவே நீ கஷ்டப்பட்டினா உன்னை 10 பேர் ஏளனமா, இலக்காரமா பேசுவாங்க. எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லும் இந்த மனிதர்களுக்கு மத்தியில அடுத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு பார்க்காம நீ எப்போதும் உண்மையாய், நேர்மையாய் வாழ பழகு. நீ உண்மையா, நேர்மையா இருக்கிறதால உனக்கு நிறைய நண்பர்களும் உறவுகளும் இல்லாம போலாம். ஆனா உன் கூட இருக்க அந்த குறைவான மனிதர்களும் கூட சரியானவர்களாக, நல்லவர்களாக, உனக்கு நல்லதை நினைக்கக்கூடியவங்களா நிச்சயமா இருப்பாங்க என் செல்லமே. உன் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு அவ்வளவுதானு மட்டும் நீயாக ஒரு முடிவுக்கு வந்து விட வேண்டாம். இப்போது நீ எதை முடிவு நினைச்சியோ அதே உனக்கு புது தொடக்கமாக துவக்கி வச்சு இனி எல்லாமே உன் வாழ்க்கையில நல்லதாக நடக்கும்படி உனக்கென ஒரு புது பாதையை நான் உருவாக்கி தர்றேன். எப்போதும் நடந்த விஷயங்கள் எதை நினைச்சும் மனசு உடைஞ்சு போகாதே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கை பயணத்தில் வெற்றியை பெற்று தருவேன். நீ கீழே விழுந்தா உன்னை தூக்கிவிட யாரும் இல்லைன்ற ஞாபகம் எப்போதும் உனக்குள்ள இருக்கட்டும். அதனால ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து எடுத்து வை. நீ தடுக்கி விழுந்தாலும், தடுமாறி விழுந்தாலும் யாரையும் எதிர்பார்க்காம, எதையும் யோசிக்காம உடனே எந்திரிச்சு நின்றனும் என் செல்லமே. யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாம, மெல்லவும் முடியாம உன் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருக்க அத்தனை கவலைகளையும் உடைத்தெறிந்து உனக்கு மன நிம்மதியை கொடுக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. பல நாள் அடக்கி வச்ச கண்ணீர் துளிகளை, அதன் வலிகளையும் வேதனைகளையும் இந்த சாயப்பா நன்கு அறிவேன். அதனாலதான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே உன்னை தேடி வந்தேன். பதப்படுத்தப்பட்ட உணவு கெட்டு போகாம இருக்கும். பக்குவப்பட்ட மனசு விட்டு கொடுத்து சாதிக்கும். நீயும் எப்போதும் பொறுமையா விட்டு கொடுத்து அனுசரிச்சு உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன் எண்ணங்கள் தான்
நீ ஜெயிப்பதற்கான மந்திர சாவி. உன் எண்ணங்கள்ங்கிற அந்த மந்திர சாவியை நீ சரியாக பயன்படுத்தினாலே திறக்காத கதவுகளையும் திறக்க முடியும். உன் எண்ணமும் பேச்சும் செயலும் ஒரே மாதிரி நல்லபடியாக இருந்ததுன்னா உன் வாழ்க்கையே நிச்சயம் மகிழ்ச்சி உள்ளதாக இருக்கும் என் செல்லமே. இந்த உலகத்துல கஷ்டப்படாம காயம் இல்லாம எதையும் ஜெயிக்க முடியாது. அதனால இப்போது உனக்கு இருக்கும் கஷ்டங்களையும் மன காயங்களையும் நினைச்சு வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கைக்கான வெற்றி காலத்தை இந்த சாயப்பா உருவாக்கி தருவேன். உன் மேல அன்பு காட்டவும் உனக்கு உறவுகள்னு சொல்லிக்கொள்ளவும் 1000 பேர் இருந்தாலும் உன்னை சரியாக புரிந்து கொள்ள என்னவோ வெகு சிலர் தான் இருக்காங்க. சில பேரை உனக்கு பிடிக்கலைனாலும் அவங்களை வெறுக்க முடியாம அவங்களையே பார்க்க வேண்டியதாக இருக்கேன்னு யோசிக்காத. உனக்கு பிடிச்சவங்களையெல்லாம் நெருங்க முடியாத அளவுக்கு அவர்கள் வெகு தூரத்தில் இருக்கிறாங்களேன்னு கவலைப்படாத. உனக்கு பிடிச்சவங்களே உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் பக்கத்தில் வரும்படியும் அன்பை உனக்கு அள்ளி கொடுக்கும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். புரிதல் ஒன்றுதான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்கும். நீ எப்போதும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நிதானமா கவனத்தோட இருந்தீனா கண்டிப்பா உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெற முடியும். என்னுடைய அன்பு பிள்ளையான நீ எனக்கு ஒரு பொக்கிஷம் போலதான். எந்த சந்தேகமும் இல்லாம என்ன நீ முழுசா நம்பினா கண்டிப்பா உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை எல்லாம் விளக்கி உனக்கான ஒளியை நான் தருவேன். என் செல்ல பிள்ளையான நீ எப்போதும் எதுக்காகவும் கலங்கவே கூடாது என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற? நீ வாழ்க்கையில ஜெயிச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கும் போது உயரும் போது உன்னை நோக்கி விமர்சனங்களை வீசத்தான் செய்வாங்க. யாரு என்ன சொன்னாலும் எதையும் பொருட்படுத்தாம நீ முன்னேறி போய்கிட்டே இருந்தீனா கண்டிப்பா வெற்றியும் புகழும் உன்னை வந்து சேரும். நீ துவண்டு போனாலும் தோத்து போக மாட்டாய் என்பதை புரிந்து கொள். மன உறுதியோடு நீ செய்யும் முயற்சிகளுக்கெல்லாம் சேர்த்து இந்த சாயப்பா உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன். உன்கிட்ட என்ன இருக்குதுன்றது முக்கியமல்ல, உன்னிடம் இருப்பதை நீ எப்படி பயன்படுத்தி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்றங்கிறது தான் முக்கியம். என்ன இருக்கோ என்ன கிடைச்சதோ அதை வைத்து வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. காசு பணம்னு வசதியா இருக்கிறவனுக்கு அடுத்தவனுக்கு கொடுக்க மனசு வரமாட்டேங்குது. அடுத்தவனுக்கு கொடுக்கணும்னு ஆசை இருக்கிறவனுக்கு காசு பணம் வசதி இருக்க மாட்டேங்குது. எப்போதுமே எல்லார் வாழ்விலும் இதுதான் நிதர்சன உண்மை. எதை செய்ய மாட்டானோ அவனுக்கு எல்லாம் இருக்கும், எதை செய்யறானோ அவனுக்கு எதுவும் இருக்காது என் செல்லமே. குடும்பங்கிற கூட்டை பிரிச்சு போடுவது எளிது, ஆனா அந்த குருவி கூடை கட்டுவது கடினம். நீ எப்போதும் உன் குடும்பத்துல விட்டு கொடுத்து அனுசரிச்சு ஒத்துமையா போகணுமே தவிர சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசுபடுத்தி பிரிஞ்சிடக்கூடாது. உன் வயசு, உன் வாழ்க்கை, உன்னுடைய அனுபவம்னு எல்லாவற்றையும் நீ முன்னேறுவதற்கான வாய்ப்பாக நினைச்சுக்கோ. நீ இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீதான். இனி எப்படி இருக்க போறியோ அதுக்கும் நீயே காரணமாக இருந்துவிடு. உன்னை நீயே மாத்திக்கிட்டு உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் சரியா செஞ்சுக்கிட்டு ஜெயிக்க தயாராகு. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம உன் குடும்ப சூழ்நிலையை உணர்ந்து எதையும் ஆடம்பரமாக அனுபவிக்காம அனைத்தையும் கடந்து போகக்கூடிய என் அன்பு செல்ல குழந்தையாக நீ இருக்கிறதாலதான் நீயே கேட்காத பல விஷயங்களை உன் கைகளை ஒப்படைக்க இந்த சாயப்பா ஓடி வந்திருக்கேன்.